Dear students, today we are going to discuss about partnership. Before that, what is the reason arose partnership business? என்ன ரீசனால் பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ்ஸு ஆரம்பித்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கேன் பி டிவைடட் டூ டைப்ஸ். தட் ஒன் இஸ் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அண்ட் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். இது முன்னாடி லெசனில் நம்ம பார்த்துருப்போம். நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் அப்படிங்கிறது, அதனுடைய ஓனர்ஷிப் அப்படிங்கிறது, தேர் இஸ் நோ செப்ரேட் லீகல் என்டிட்டி. பிஸ்னஸ் அப்படிங்கிறது, அதனுடைய ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனியாக அப்படிங்கிறது இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பிஸ்னஸில் என்ன அஃபெக்ட் ஆகுதோ அது அந்த ஓனருக்கு அஃபெக்ட் ஆகு, ஓனருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அது பிஸ்னஸ்னையும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். ஸோ நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் சில டிமெரிட்ஸ் எல்லாம் இருக்குது. அன்லிமிட்டட் லைபிலிட்டி, ஸ்மால் கேபிட்டல், ஸ்மால் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஓகே, என்டையர் லாஸ் கோஸ் டு சிங்கிள் பர்சன், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி லெவலில் ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ அட் த டைம் ஆஃப் disadvantages converted into merits. At the time arise new form of organization, that one is joint Hindu family business. ஓகே, ஜாயின் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சு அதில் வர ப்ராஃபிட் லாஸு வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வச்சு நடத்திட்டு வர ஒரு பிஸ்னஸ்க்கு பேர் தான் ஜாயின் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஜாயின் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது அக்ரிமெண்டெல்லாம் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ மற்றவங்களோட பெரிய லெவலில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணும்போது 2 or more person, அது 2க்கு மேற்பட்ட நபர்கள் வேற ஒருத்தர் சேர்ந்துக்கிறாங்க. அப்படி சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸு நடத்தி அதில் வர்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸு அவங்க ஒப்புக்கொண்ட விகிதத்தில் அவங்களுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கூட்டாண்மை. ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், த மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் 2 or more person joining together and do any business activities if arising any profit or loss, so that profit or loss share among the agreed ratio. Okay, so that one is called partnership. Okay, and the partnership lessons பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Here meaning and definition of partnership. Here partnership form of organization is an extension of the sole proprietorship. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் வந்து தனியார் வணிகத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ அதை வந்து மெரிட்ஸாக மாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. ஓகே, அப்புறம் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட எக்ஸ்டென்ஷன் தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது வேறு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் க்ரியேட் ஆகுது இல்லையா, அதில் ஒரே ஒருத்தர், இதில் 2க்கு மேற்பட்ட நபர்கள். ஸோ அந்த இதில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது சொல்லுவோம். It has already been explained that a sole proprietary form of organization suffers from several drawbacks such as limited capital, limited managerial ability, concentrated risk, and less chances for expansion and growth, etc. Okay, so in the demerits எல்லாம் பார்த்தோம். இது limited capital, limited managerial ability, concentrated risk, and less chances for expansion and growth, etc. With the result, the sole trader is compelled to seek the cooperation of others so that he can meet the changing situation effectively. Generally, when a sole trader finds it difficult to handle the problem of growth and expansion, he takes a partner. ஸோ அந்த சோல் ட்ரேடரு தன்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பார்ட்னரை இன்னொருத்தரை சேர்த்திக்க வேண்டியது இருக்குது. ஓகே, எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தரே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒருத்தர் 1 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 4 பேர் இருந்தாங்கன்னா, ஸோ 4 into 1 4 crore அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. 4 into 1 crore each, தென் 4 members is called 4 crore. அப்போ 4 பேர் சேர்ந்து 4 கோடி பிஸ்னஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் பண்ணலாம். தட் ஒன் இஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ thus it represents the next stage in the evaluation of business organization. At the next stage, first sole trader of join in the family business, அப்புறம் partnership. Here the persons who enter into partnership are individually called partners and collectively known as
ஃபேம். ஸோ ஏதாவது ஒரு பெர்சன் பிஸ்னஸில் என்ட்ரு ஆகும்போது, புதுசாக என்ட்ரு ஆகும்போது அந்த பெர்சனுக்கு பேர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கூட்டாளி. அதே இந்த எல்லா பார்ட்னர் சேர்ந்து ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அந்த பேருக்கு என்ன அப்படின்னா ஃபேம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், நிறுவனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ த பெர்சன் ஹூ என்டர் இன் டு பார்ட்னர்ஷிப் ஆர் இண்டிவிஜுவலி கால்டு பார்ட்னர்ஸ் அண்ட் கலெக்டிவ்லி known as ஃபேம். Here, according to Section 4 of the Indian Partnership Act 1932, Section 4 Indian Partnership Act 1932, 32 அப்படிங்கிறது இதுக்கு டெஃபினிஷன் தருது. என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா, partnership is the relation between persons who have agreed to share the profits of a business carried on by all or any of them acting for all. ஸோ பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பெர்சன்ஸ். அந்த பெர்சன் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் அவங்களுக்கு உண்டான ஒரு உறவு தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பெர்சன்ஸ் ஹூ ஹேவ் அக்ரீட் டு, அவங்க ஒப்புக்கொண்ட விதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. எதைய, டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. எப்படி, அக்ரீடு, அவங்க ஒப்புக்கொண்ட விகிதத்தில். So partnership is the relation between persons who have agreed to share the profits of a business carried on by, carried நடத்திட்டு இருக்கிறது யார் அப்படின்னா on by all, எல்லாருமே அந்த பிஸ்னஸை நடத்தலாம். ஆர் ஓஆர் அல்லது எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல், அல்லது அவர்களுக்குள்ள யாரேனும் ஒருத்தர் அந்த பிஸ்னஸை நடத்தலாம். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் இருக்கிற பிஸ்னஸுக்கு பேர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சொல்லுது. ஓகே, திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் business. Here then one more author give some definitions about the partnership. ஓகே, ஸோ சில ஆத்தர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி, ப்ரொஃபஸர் ஹனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, தென் ஃபெக்ரகல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தந்திருக்கார். ஓகே, இங்கே பாருங்கள், அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் ஹனி, the relationship which exists between persons, அதே தான் relationship exist between persons, அவங்களுக்கு உண்டான உறவு. competent to make contract அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்டில் சைன் போடுற மாதிரி, contracts, who agree to carry on a lawful business, சட்டத்துக்குட்பட்ட தொழிலை செஞ்சு, who agree to carry on a lawful business in common with a view to private gain, தனிப்பட்ட லாபங்களுக்காக சட்டத்துக்குட்பட்ட ஒரு தொழிலை செஞ்சு அதில் இருக்கிற நபர்களுக்கு உண்டான ஒரு உறவு தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு யார் சொல்கிறது, ப்ரொஃபஸர் ஹெனே அப்படின்னவர் சொல்கிறார். ஹியர் அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் ஹெனே, த ரிலேஷன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் பிட்வீன் பர்சன்ஸ் காம்பிட்டன்ட் டு மேக் கான்ட்ராக்ட்ஸ் who agree to carry on a lawful business in common with a view to private gain. Okay, then another one more author definition about the partnership according to Feirgal. Partnership has two or more members, each whom is responsible for the obligatory requirements of the partnership. Partnership has two or more members, அப்போ இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள், அதில் ஈச் ஆஃப் whom is responsible. ஓகே, அதில் ஒவ்வொருத்தர் ரெஸ்பான்சிபிள் தான். whom is responsible for the obligatory requirements of the partnership. So each of the partners may bind the others and the assets of the partners may be taken for debts of the partnership. ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப் பைண்ட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. and the assets of the partners may be taken for the debts of the partners. ஓகே, ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த பார்ட்னர்ஸ் வந்து அசட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் உண்டான டெப்ஸுக்கு, கடன்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிறாங்க. ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப் ஹேஸ் டூ ஆர் மோர் மெம்பர்ஸ், ஈச் ஆஃப் whom is responsible for the obligatory requirements of the partnership. Each of the partners may bind the others and the assets of the partners may be taken for debts of the partnership. Okay, then the next topic is characteristics of partnership. So the most of the points extracted from the meaning and definition of partnership. பார்ட்னர்ஷிப் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது, அக்ரிமெண்ட்டு, இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க, ஒன் மோர் பர்சன் இஸ் இன்வால்வ்டு தேர், அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது. இஃப் அரைசிங் எனி ப்ராஃபிட் ஆர் லாஸ், அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா
ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள், சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆர் given below. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். Partnership is the result of an agreement which may be oral or written. அக்ரிமெண்ட் வந்து பத்திரத்தில் எழுதி தரதோ அல்லது ஓரலாக வாய் வழியாக சொல்லிக்கிறதோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு இருக்கலாம். அண்ணன் தம்பி 4 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அக்ரிமெண்ட்னு எழுதிக்கலாம் அல்லது வாய் வழியாக கூட சொல்லிக்கலாம். Consequently, persons not competent to contract, for example minors, cannot form it. ஸோ மைனர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. மைனர்ஸ் அப்படிங்கிறவங்க யார்? ஸோ பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 18 வயதை பூர்த்தி அடையாத ஒரு நபருக்கு பேர் மைனர் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் அப்படிங்கிறவர் 18 வயதுக்கு மேற்பட்ட நபராக முடிஞ்சது அப்படின்னா ஒரு கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அவர் லைசன்ஸ் எடுக்கிறது, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுற கெப்பாசிட்டி அவருக்கு வந்துடுது ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்ட்னர்ஷிப்போட ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில். ஓகே, தென் another one is ப்ளூராலிட்டி ஆஃப் பெர்சன்ஸ். சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி நிறைய நபர்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு. எத்தனை பேர் இருக்காங்க? Since partnership is the outcome of an agreement, the minimum number of persons required to form a partnership is 2. ஸோ பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகபட்சமான குறைந்தபட்ச நபர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 10 இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் பிஸ்னஸ். ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதில் 10 பேர் இருக்கணும் மேக்ஸிமம். இன் அதர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 10 இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் பிஸ்னஸ் அண்ட் டு 20 இன் ஆல் அதர் கேசஸ். ஓகே, ஸோ மல்டிபிலிட்டி ஆர் ப்ளூராலிட்டி persons of partnership is one of the characteristics of partnership fame business. Okay, then another one is assistance of business. Assistance, okay, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the partnership agreement must be to carry on lawful business or a profession. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சட்டத்துக்குட்பட்ட ஒரு தொழில் செய்யணும். ஓகே, இஃப் தேர் இஸ் நோ பிஸ்னஸ் தேர் கேன் பி நோ பார்ட்னர்ஷிப். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ பிஸ்னஸ் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் இல்லை, பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பிஸ்னஸ் இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. இஃப் தேர் இஸ் நோ பிஸ்னஸ் தேர் கேன் பி நோ பார்ட்னர்ஷிப். ஸோ திஸ் இஸ் நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ பிஸ்னஸ்ஸு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். இன் அதர் வேர்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் இஸ் நாட் எ கிளப் ஆர் எ சேரிட்டபிள் அசோசியேஷன். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அதுக்காக லாபம் இல்லாமல் கிளப் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு அசோசியேஷன் சேரிட்டபிள் தான், இந்த தான தர்மம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேரிட்டபிள் அசோசியேஷன் அப்படிங்கிறதோ அல்ல. இது லாபத்துக்காக பல நபர்கள் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அசிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ரைட், திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். தென் another பாயிண்ட் இஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ். நம்ம சொன்னோம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குது, அக்ரிமெண்ட் பிரகாரம் பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். த பிஸ்னஸ் மஸ்ட் பி கேரிட் ஆன் வித் எ வியூ டு ஏர்ன் ப்ராஃபிட் அண்ட் ஷேர் இட் அமங் ஆல் த பார்ட்னர்ஸ். an agreement to undertake philanthropic activities does not constitute partnership because profit motive is completely absent. Okay, clear? வர்ற பிஸ்னஸ், இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வர்ற ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து இருக்கிற அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக பிலாந்த்ரோபிக் தான தர்மம் நடத்துகிற மாதிரியோ எதுவுமே இல்லை, அந்த மாதிரி அசோசியேஷன் அப்படிங்கிறது இல்லை. பார்ட்னர்ஷிப்போட மெயினான மோட்டிவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான். தனிப்பட்ட லாபங்களுக்காக உருவாக்கப்பட்ட, பல நபர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இதில் பிலாந்த்ரோபிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அதில் லாபம் அப்படிங்கிறது அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லை, லாபம் முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இஸ் the share or sharing profit or loss agreed shared by all partners in an agreed ratio. Okay, then another one is mutual agency. Here mutual, in fact mutual agency is the essence of partnership. Mutual agency அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரஸ்பரமாக விட்டு கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏஜெண்ட்டாக இருக்கிறது. ஓகே,
எல்லாருமே ஓனர் தான், எல்லாருமே ஏஜென்ட் தான். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு விஷயங்கள் பரிமாறிட்டு ஒன்றாக சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறது, அந்த மாதிரி பேர் தான் மியூச்சுவல். In fact, mutual agency is the essence of partnership, since the business is to be carried on by all or any of them acting for all. Each partner acts simultaneously as a principal and an agent. சொன்னோம் இல்லையா? ஸோ ஈச் பார்ட்னர் ஆக்ட் சைமல்டேனியஸ்லி ஆஸ் எ பிரின்சிபால். அவரே தான் முதல்வர், அவரே தான் முகவர். ஸோ முதல்வர் முகவர் அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்ட்னரும் சேர்ந்து தான். டு த அவுட்சைடர்ஸ் ஹீ இஸ் எ பிரின்சிபால், வைல் டு த அதர் பார்ட்னர்ஸ் ஹீ இஸ் ஏன் ஏஜென்ட். ஸோ அவுட் சைடர்ஸ் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவர் தான் இதில் தலைமை முதல்வர் பிரின்சிபால் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மற்ற பார்ட்னர்ஸு ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பிரின்சிபால் அப்படிங்கிறது மாறுவார். ஓகே, அப்போ மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாமே ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஹியர் 5 points treated as a characteristics of partnership. Once again we remind that side heading. First point is contractual relationship, second one is plurality of person, third one is assistance of business, fourth one is sharing profits, fifth one is mutual agency. Okay, dear students, let us we see advantages and disadvantages of partnership fame. We see one by one. Here, what are the advantages of partnership fame அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஈஸி ஃபார்மேஷன், அமைப்பது எளிது அப்படிங்கிறாங்க. எப்படி? The formation of partnership fame requires fulfillment of lesser legal formalities than other types of organization. இதில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சட்ட சட்டங்கள் நிறைய ஃபாலோ பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பதிவு எண் வாங்கணும். ஓகே, சட்டத்துக்கு உட்பட்ட சில லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஆனால் மற்ற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி லெஸ். ஸோ தட்ஸ் வை ஈஸி ஃபார்மேஷன் இஸ் பாசிபிள் இன் தி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். வாட் ரெக்கார்ட் இஸ் ஜஸ்ட் an agreement. ஸோ அக்ரிமெண்ட் மூலிமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாட் ரெக்கார்ட் இஸ் ஜஸ்ட் an agreement which can be oral or written. அக்ரிமெண்ட் கூட ரிட்டனாக எழுதிக்கலாம் அல்லது ஓரலாக கூட சொல்லிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷனல். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், அது விருப்பத்துக்கு உட்பட்டது தான், கம்பல்சரி அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஃபர்தர், ஈவன் இஃப் எ ஃபேம் வாண்ட்ஸ் டு கெட் இட் செல்ஃப் ரிஜிஸ்டர்ட், த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்ஸ் வை இன் தி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் மெயின் அட்வான்டேஜஸ் இஸ் ஈஸி ஃபார்மேஷன், அமைப்பது அப்படிங்கிறது எளிது. ஓகே, then another one point is availability of larger resources. ரிசோர்ஸ் அப்படின்னா வளங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபினான்சியல் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தர் இருக்கும்போது கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நிறைய பேர் சேரும்போது கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு தான் இருக்குது. அதுதான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜர் ரிசோர்ஸஸ். இதை வச்சுட்டு பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் பண்ணிக்கலாம். ஹியர் த கம்பைன்டு கேபிட்டல் ஆஃப் all the partners and the greater borrowing capacity make available larger financial resources. New partner can also be taken to the partnership to secure more capital. புதுசாக வர பார்ட்னர்ஸ் எல்லாம் கேபிட்டல் கொண்டு வருவாங்க, அதனால் கேபிட்டல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எஸ் ரிசல்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட் பிகம்ஸ் feasible. ஸோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது பிஸ்னஸை விரிவடைய செய்கிறது அப்படிங்கிறது இங்கே ஈஸி. சோல் ட்ரேடர் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது பார்ட்னர்ஷிப்பில் ஒன் மோர் பார்ட்னர்ஸ் இருக்கும்போது இது பாசிபிள். ஓகே, கிளியர்டா? ஸோ திஸ் ஒன் இஸ் ட்ரீட்டட் அஸ் ஏ அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் சேம் பிஸ்னஸ். கிளியர்? தேர்ட் ஒன் இஸ் பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன். இப்போ சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இருப்பார், அவர் மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஸோ மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல அப்படின்னா இஃப் த டிசிஷன் மே பி ராங், எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ கன்சல்டேஷன் பண்ணும்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் ஸ்ட்ரீட்டட் as an advantages of partnership. Here, two heads are better than one. When wise decision can be possible when the issues and subject matters are thoroughly discussed. There is no place for hasty decision. ஸோ தவறான முடிவுகள் அப்படிங்கிறக்கு இங்கே சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க்.
அண்ட் கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சி. ஸோ எல்லா வேலையும் ஒருத்தரே பண்ணுறது தான் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்ஸு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர் சிறப்பாக செய்வார். ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்ம அந்த வேலையை செய்ய சொல்லலாம். ஸோ இங்கே டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது பாசிபிள் தான். அதேமாதிரி கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சி ஓகே தான். ஓகே, the staggering load of management work can be judiciously distributed among the partners according to their experience, knowledge and taste. ஸோ எக்ஸ்பீரியன்ஸு, நாலேஜ், டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பார்ட்னர் கேன் லுக் ஆஃப்டர் பர்ச்சேஸ், அனதர் சேல்ஸ், எட் அனதர் அக்கௌண்டிங் எக்ஸெட்ரா. அவங்கவுங்க நாளைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அக்கௌண்டிங் பண்ணுறது எடுத்துக்கிறாங்க. Thus, when the burden is lightened, supervision by each partner over the allocated area of management becomes effective and efficient. Okay, this ensures greater managerial efficiency. This ensures greater managerial efficiency. Okay, this is fourth point. Then fifth point is reduced risk. Risk அப்படிங்கிறது கம்மியாக. எப்படி? The risk of each partner is reduced considerably since the loss sustained by the firm shared by all the partners. So in case loss எதேஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட லாஸோட வேல்யூம் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த லாஸ் எல்லா பார்ட்னர் ஷேர் பண்ணிக்கிறனால இங்கே ரெடியூஸ்டு ரிஸ்க். ஓகே, இன் கேஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் பாருங்கள், ப்ராஃபிட் வந்தால் எல்லா ப்ராஃபிட் அவருக்கு தான், லாஸ் வந்தால் எல்லா லாஸும் அவருக்கு தான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் அன்லிமிட்டட் லைபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங். அன்லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அன்லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது கிரெடிட்டார்ஸ் கேன் ரெக்கவர் தயர் டியூஸ் ஃப்ரம் தயர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்மளுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியிலிருந்து அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு பேர் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. அப்போ இங்கே பாருங்கள், the liability of sole trader is unlimited since apart from his business asset, even his private properties are also available for satisfying the claims of creditors. Hence, creditors may give more loans because they can get back the loan from the personal properties of sole trader. Thus, high credit rating helps sole trader to borrow more funds from suppliers and banks. Okay, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லைபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங் இது வந்து அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா இவங்களுடைய பிஸ்னஸ் அசட்டை வந்து பத்தில் அப்படின்னா இவங்க ஓன் ப்ராப்பர்ட்டியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால கிரெடிட்டார்ஸ் கடன் தர்றவங்க அப்படிங்கிறனால ஒவ்வொருத்தர் மேலேயுமே நிறைய கடன் தரக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கூட எடுத்துக்கலாம். தோட்டம் துறவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலிருந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது இதனுடைய மதிப்பீடு கிரெடிட் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஹை லெவலாக இருக்குது. ஓகே, இது என்ன ரீசனால் அப்படின்னா இதனுடைய லைபிலிட்டி அப்படிங்கிறது அன்லிமிட்டடாக இருக்கணும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபேம். தென் another one is safeguard of the minority interest. For all the vital matters, unanimous consent of each partner is required. So if there is no unanimity, such decision are not accepted. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களில் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கூட எல்லாத்தையும் கேட்டு தான் எடுக்கணும். ஸோ இதில் எந்த விதமான பாகுபாடு அப்படிங்கிறது இல்லை. ஓகே, சில டிசிஷன் பார்த்திங்க அப்படின்னா அப்படி எடுத்தாங்க, யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ சேஃப்கார்ட் ஆஃப் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேம். தென் ஈஸி டிசல்யூஷன் அப்படின்னா கலைக்கிறது, க்ளோஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். த டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இன் தி கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் ஏ 14 days நோட்டீஸ் பை பார்ட்னர் இன் திஸ் கனெக்ஷன் இஸ் எனஃப். ஸோ ஒரு பார்ட்னர் வந்து 14 நாட்களுக்கு முன்னரே நான் இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து விளைவிக்கலாம் அல்லது கலைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் தந்துட்டாங்க அப்படின்னா த டிசல்யூஷன் த பார்ட்னர்ஷிப் ஃபேம் பிஸ்னஸ் கம் டு ஏன் எண்ட், முடிவுக்கு வந்துரு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேர் இஸ் நோ லீகல் ஹர்டில் இஸ் தேர் ஃபார் டிசால்விங் த ஃபேம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இல்லையோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஸோ திஸ் 8 points treated as a advantages of partnership fame. Once again, just remind
First point is easy formation, second one is availability of larger resources, third point is benefits of concentration, fourth one is division of work and greater managerial efficiency, then fifth one is reduced risk, sixth one is unlimited liability and credit standing, then seventh one is safeguard of the minority interest, then eighth one is easy dissolution. Okay, here another type of important one thing, disadvantages of partnership ஃபேம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபேமில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் அவுட் ஃபீல் பண்ணுறோமோ அது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஹியர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் லேக் ஆஃப் ஹார்மோனி அப்படின்னா ஒருத்தரோட அசர்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தரோட இணங்கி அந்த வேலை செய்கிறது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால போட்டி பொறாமைகள் அந்த மாதிரி இருந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடி பண்ணிடுறதில்ல, எப்படி ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட இங்கே வரலாம். ஸோ தட் ஒன் இஸ் லேக் ஆஃப் ஹார்மோனி. ஹியர் ஆஃப்டர் எ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங், ஃப்ரிக்ஷன் அண்ட் டிஸ்ஹார்மோனி மே creep in. Each partner has views with one another is dishonest dealings. This mutual conflict and lack of team spirit pave the way for dissolution of the fame. ஸோ ஹார்மோனி இல்லாத இருக்கிறனால, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல குட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டோட்டலாக அவாய்ட் ஆகுது. இது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸாக இருக்குது. ஓகே, ரைட். தென் another one is absence of legal status and instability. The partnership firm has no separate legal assistance. The partnership firm has no separate legal assistance. நம்ம சொன்னோம் இல்லையா, it is inseparable from the partners composing it. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு அதனுடைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். there is no separate legal entity. as a result it is terminable on death or insolvency of a partner. ஸோ இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து டெத் ஆகிட்டாலோ அல்லது அதிலிருந்து விலகிட்டாலோ the partnership business come to an end. புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணுவாங்க தவிர பழைய பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. then limited resources. Here the maximum number of partners in a partnership firm is 10 in case of banking business and 20 in other cases. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 10 பேர் வந்து பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், 20 பேர் வந்து அதர் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் த நம்பர் வில் பி வெல் பிலோ திஸ் மேக்ஸிமம் பிகாஸ் ஆஃப் த நீட் ஃபார் என்ஷூரிங் ஹார்மோனியஸ் ஒர்க்கிங். ஆனால் எல்லா பிஸ்னஸும் பண்ணுறதுக்கு 20 பேர் அப்படிங்கிறது 10 பேர் அப்படிங்கிறது பத்தாது. ஓகே, in the view of this only limited resources are available. ஸோ அடுத்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் கம்பெனியை வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஸோ மாடர்ன் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் விச் ரெக்வயர் ஹூஜ் கேபிட்டல் அவுட்லே கனாட் பி ஸ்டார்டட். ஸோ இந்த 20 பேர் 10 பேர் கொடுக்குற கேபிட்டலை வச்சுட்டு பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுவும் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் தென் ஃபோர்த் ஒன் இஸ் லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங். ரிஸ்க் வந்து லிமிட்டட் ரிஸ்க் தான் இருக்குது, அதனால் ப்ராஃபிட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், in view of the danger of unlimited liability the partners tend to the over caution. So normally they do not want to assume risk starting new ventures. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் லைபிலிட்டி, ஸோ பிஸ்னஸ் அசட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஓன் அசட்டை எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறனால அந்த பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் வந்துச்சுன்னா ஓன் அசட் நம்ம இதுக்கு போய் எடுத்துக்கணும், நம்ம இதுக்கு போய் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதில் பார்ட்னராக வர்றதுக்கே தயங்குவாங்க. ஓகே, ஸோ லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங். ஓகே, அந்த வரையும் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வெஞ்சர் புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, தென் ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைட் அத்தாரிட்டி. ஸோ எவரி பார்ட்னர் கேன் பைண்ட் த ஃபேம் அண்ட் ஹிஸ் அதர் பார்ட்னர்ஸ் பை ஹிஸ் ஏக்ட்ஸ். ஒவ்வொரு பார்ட்னர் பார்த்திங்கன்னா ஒரு ஏஜெண்ட்டாக இருப்பார், மற்றவங்க அவங்கள கீழே வேலை செய்வாங்க. ஸோ மற்றவங்க அவங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இது க்ரியேட் பண்ண ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைட் அத்தாரிட்டி, உட்கிடை ஆணை உரிமை, ஒருத்தர் இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இது எல்லா நேரத்துலையும் கரெக்டாக இருக்காது. தேர்ஃபோர் ஆல் அதர் பார்ட்னர்ஸ் பிகம் லைபிள் டு கிரேட் ஃப்ராட் கமிட்டட் பை த ஃபியூ பார்ட்னர்ஸ். ஓகே, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிபணியாமல் சில பார்ட்னர்ஸ் வந்து ஃப்ராட் தனம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைடு அத்தாரிட்டி.
Then sixth one is lack of public confidence. So yes, its accounts need not be audited and published. It lacks public confidence. ஸோ இதில் ஆடிட்டிங் அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லை. பார்ட்னர்ஸ் விரும்பினாங்கன்னா ஆடிட்டிங் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இல்லை. ஸோ இதில் ஆடிட்டிங் எல்லாம் கம்பல்சரி இல்லாதனால அப்படிங்கிறது பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இங்கே கிடைக்காது. ஸோ லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் இஸ் பாசிபிள் இன் திஸ் டைப் ஆஃப். ஓகே, ஒன்ஸ் அகைன் just remind the side heading of disadvantages of partnership in business. First one is lack of harmony. Second one is absence of legal status and instability. Third one is limited resources. Fourth one is limited risk taking. Fifth one is risk of implied authority. Then sixth one is lack of public confidence. Okay, right. Okay, thank you, Pa.